Hi students, how are you? I am your auditing practical miss. Today we are going to see the continuation of second lesson. What is the meaning of interim audit? Interim audit is an audit which is conducted in between two annual auditing to find out the interim profit to able to the company to decide an interim dividend. So it is conducted for the specific period which an object of declaring interim dividend. ஸோ இன்டர்ம் ஆடிட்னா என்ன அர்த்தம்னா இது வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆனுவல் ஆடிட் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ராஃபிட்டை வச்சு என்ன செய்வாங்க அகெயின் தே ஆர் ஆடிட்டிங். எதுக்காகனா அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவங்களுக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டெவிடெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த இன்டரிம் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. Features or characteristics. So what are the features or characteristics of interim audit? First point, it is an audit which is conducted in between two annual audit. Okay, ரெண்டு annual கடையில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது interim audit. It involves complete and detailed examination of transaction. இது முழுக்க எல்லா டிரான்சாக்ஷனும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது செய்கிறாங்க. இட் இஸ் கண்டக்டட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இந்த ஆடிட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் த ஷேர் அட் த சர்டன் டேட், ஒரு குறிப்பிட்ட காலத்தோடைய ஷேரோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டரிம் ஆடிட் is to know the reliability and assurance of the financial statement of the business for a part of the year. ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு கம்பெனியோடைய பங்கோடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இன்டரிம் ஆடிட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. த ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெண்டு ஆனுவல் ஆடிட்டுக்கு நடுவில் இந்த இன்டரிம் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும். இதோட முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும், கம்பெனியோடைய ஷேரோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இது ஒரு 3 mark கொஸ்டின். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டரிம் ஆடிட்? Now we can see the advantages of interim audit. Quick decision of errors and frauds. Second point, help in making improvement. Third point, help in publication of interim result. Fourth point, yearly completion of annual audit. Fifth one, revive internal control system. Sixth one, moral check on client staff. So நம்ம brief-ஆ பார்ப்போம். First one, quick decision of errors and frauds. So errors and frauds can be detected quickly and easily. ஆல்ரெடி வந்து என்ன பண்ணாங்க, ஆடிட் பண்ண ரெண்டு ஆனுவல் ஆடிட்டுக்கும் பண்ணதுக்கு அப்புறமா இன் பிட்வீனில் பண்ணுறதுனால எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் என்ன செய்ய முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஹெல்ப் இன் மேக்கிங் இம்ப்ரூவ்மெண்ட். இட் ஹெல்ப் த மேனேஜ்மெண்ட் டு அசஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார் எ பார்ட் ஆஃப் தட் இயர். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இடையிலேயே என்ன செய்ய முடியும், கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்டரிம் ஆடிட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரெண்டு ஆனுவல் ஆடிட்டுக்கு நடுவில் இது செக் பண்ணுறதுனால இன் பிட்வீனில் என்ன செய்ய முடியும், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப் இன் பப்ளிகேஷன் ஆஃப் இன்டரிம் ரிசல்ட். The interim audit help on finalization of interim result for the purpose of declaring interim dividend. ஸோ இது எப்படின்னா ஷேரோடைய வேல்யூவை பற்றி செக் பண்ணுறதுனால ஷேருக்கு டெவிடெண்ட் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஈஸிலி இயர்லி கம்ப்ளீஷன் ஆஃப் ஆனுவல் ஆடிட். இட் ஹெல்ப் த ஆடிட்டர் டு சப்மிட் த ரிப்போர்ட் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். ஏன்னா இதுவே வந்து என்ன பண்ணுது, இந்த இன்டரிம் ஆடிட்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத நம்ம அசஸ் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஆடிட்டிங்கை ஃபினிஷ் பண்ண முடியும். ரெவ்யூ இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். இட் எனேபிள் த இன்டர்னல் கண்டக்டர் டு ரிவ்யூ த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இன் டீட்டெயில் ஆஸ் தர் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா
பொதுவாகவே சொன்ன இன்டர்னல்னால் இந்த கம்பெனிக்குள்ளேயே செக் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாரல் செக் ஆன் கிளைண்ட் ஸ்டாஃப். இட் ஹெல்ப் இன் எக்ஸசைசிங் மாரல் செக் ஆன் த ஸ்டாஃப் ஆஃப் த கிளைண்ட். ஸோ அவங்க கம்பெனிக்குள்ளேயே வந்து செக் பண்ணிக்கிறது, இன்டர்னல் ஆடிட் மாதிரி கம்பெனிக்குள்ளேயே செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்டரிம் ஆடிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டரிம் ஆடிட். வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? இன்க்ரீஸ் இன் ஒர்க் லோட் ஆஃப் ஆடிட் ஸ்டாஃப். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, இது ஒரு 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 பேர்டனாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், பாசிபிலிட்டி ஆஃப் ஆல்டரிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இவங்க செக் பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸோட ஃபிகர் நம்பர்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு சான்சஸ் உண்டு. எரேஷன் ஆஃப் கேபிட்டல். த ராங் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் மே லீவ் த எரேஷன் ஆஃப் கேபிட்டல் த்ரூ இன்டரிம் டிவிடெண்ட். ஸோ ஒழுங்காக அசஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டரிம் ஆடிட். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அக்கேஷனல் ஆடிட். த அக்கேஷனல் ஆடிட் இஸ் கண்டக்டட் as a specific event normally in these organization when routine audit are not taken place. அதாவது அக்கேஷ்னலாக அப்படின்னா எப்போனா ஒரு வாட்டி அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆடிட்டுக்கு பேர் தான் என்னது? அக்கேஷனல் ஆடிட். காரணம் என்னென்னா, எந்த கம்பெனியெல்லாம் இது ஒரு ப்ரொசீஜராக வச்சு ரொட்டீனாக ஆடிட்டிங் பண்ணலையோ அவங்க என்ன செய்யலாம்? இந்த டைப் ஆஃப் ஆடிட்டை ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸ்டாண்டர்ட் ஆடிட். It is a sample checking after a satisfactory and detailed checking of some of the items. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆடிட்டிங் வந்து ஒரு சாம்பிள் செக்கிங் தான். ஸோ எல்லா செக்கிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய குவாலிட்டி எப்படி, அதாவது பொருள் இல்லை, இது ஆடிட்டிங்கிறது அக்கௌண்ட்ஸோடைய குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. தென் பேலன்ஸ் ஷீட் ஆடிட். இன் பேலன்ஸ் ஷீட் ஆடிட் த ஆடிட்டர் வெரிஃபை த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கும்? such as capital, liability, reserve, provision, assets, other items given in the balance sheet. The auditor checking only those documents which are related to the items given in the balance sheet. எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஐட்டம்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் என்னது? பேலன்ஸ் ஷீட் ஆடிட். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். போஸ்ட் அண்ட் வவுச் ஆடிட். போஸ்ட் அண்ட் வவுச் ஆடிட் ரெஃபர் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ இந்த போஸ்ட் அண்ட் வவுச்சர் ஆடிட்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கொடுக்கக்கூடிய வவுச்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதையும் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க என்ட்ரியும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறது. அதே மாதிரி இந்த லெட்ஜர். தீஸ் டைப் ஆஃப் ஆடிட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். சின்ன சின்ன கம்பெனிக்கு மட்டும்தான் இது பாசிபிள் ஆனது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் ஆடிட் அண்ட் ஆனுவல் ஆடிட். முக்கியமானது இந்த டிஃப்ரென்ஸ். த ஃபஸ்ட்டு ஒன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆடிட்டர் விசிட். கண்டினியூஸ் ஆடிட், ஆனுவல் ஆடிட். கண்டினியூஸ் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? த ஆடிட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட். கண்டினியூஸ் ஆடிட்னாலே என்ன அர்த்தம்? ஆடிட்டர் ஃப்ரீக்வெண்ட்னா தொடர்ந்து விசிட் பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆனுவல் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் த ஆடிட்டர் விசிட் த பிஸ்னஸ் ஒன்லி ஒன் ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் த இயர். ஸோ இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி விசிட், அதாவது கண்டினியூஸ்லி விசிட்னு போடலாம். இங்கே வந்து எப்போ விசிட் பண்ணுவாங்க? ஒன்லி ஒன் ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் தி இயர், வருஷ கடைசியில் தான் விசிட் பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட், கண்டக்ட் ஆஃப் ஆடிட் எப்படி இருக்கும்? பீரியாடிக்கலி. ஆனுவல் எப்படி இருக்கும்? பீரியாடிக்கலி, தொடர்ந்து இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்? எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், ஒவ்வொரு வருஷ கடைசியில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் ரெகுலாரிட்டி ஆஃப் ஆடிட்டிங் ஸ்டாஃப். ஆடிட்டிங்னு வச்சுருக்க ஸ்டாஃபை பற்றி இது. இங்கே வந்து எப்படின்னா, இந்த கிளைண்ட் ஸ்டாஃப் பிகம் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரெகுலர். தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே த ஆடிட் ஒர்க் வில் ஸ்டார்டட் ஒன்லி ஆஃப்டர் த க்ளோசிங் ஆஃப் த ஃபினான்ஷியல். அதாவது கண்டினியூஸ் ஆடிட்டில் ஒரு நார்மலாக ஆஃபீஸில் எப்படி ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஆடிட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஆனுவல் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இயர் எண்டில் தான் ஆடிட்டருடைய ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த்து பாயிண்ட், வெரிஃபிகேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் இஸ் வெரிஃபைட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆனுவல் ஆடிட்டில் என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸ் ஆடிட்டில் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இங்கே வெரிஃபை த டிரான்சாக்ஷன் ஒன்லி ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் த இயர், வருஷ கடைசியில் மட்டும்தான் செக் பண்ண முடியும். அதாவது என்ன அர்த்தம்னா,
கண்டினியூஸ் ஆடிட்டில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் செக் பண்ணுவாங்க. ஆனால் ஆனுவல் ஆடிட்டில் எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறமா செக் பண்ணுவாங்க. அதான் மேஜர். ஓகே, ஃபிஃப்த் ஒன், காஸ்ட் இன்வால்வ்ட் இன் த ஆடிட். இட் இஸ் வெரி மச் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இயர் எண்டில் மட்டும் ஒரு 1 month 2 monthக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணால் போதும். ஸோ இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் ஆடிட் அண்ட் ஆனுவல் ஆடிட். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 mark question. Next one, difference between continuous audit and interim audit. Continuous auditக்கும் interim auditக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா டு டிடெக்ட் எரர் அண்ட் ஃப்ராட். கண்டினியூஸ் ஆடிட்டோடைய பர்பஸ் என்னென்ன தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் இன்டரிம் ஆடிட் வந்து டு டிட்டர்மைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதோடைய முக்கியமான பர்பஸ் என்ன? ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு கண்டுபிடிச்சா தான் டிவிடெண்ட் கொடுக்க முடியும். செகண்ட் பாயிண்ட், டியூரேஷன் ஆஃப் ஆடிட். ஆனுவல் கண்டினியூஸ் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இந்த ஆடிட் ஒர்க் இஸ் டன் அப் டு அண்ட் எனி டேட். அப்டேட்டட்னு அர்த்தம், எல்லா நேரத்துலையும். ஆனால் இங்கே த ஆடிட் ஒர்க் இஸ் டன் அப் டு எ டிஃபைன் டேட். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இன்டரிம் ஆடிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். கண்டினியூஸ் ஆடிட்டில் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், பட் இங்கே த ட்ரையல் பேலன்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். ஃபோர்த் ஒன், வெரிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி. கண்டினியூஸ் ஆடிட்டில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் வெரிஃபைட் after the preparation of the balance sheet. But interim auditல assets and liabilities are verified when the audit work is conducted. எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 mark question. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் லெசன். ஸோ இந்த லெசனில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட், லெசன் நேம் என்ன? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட்டில் வெரைட்டி ஆஃப் ஆடிட் பார்த்துருக்கோம், டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம், மீனிங்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மிஸ்ஸு. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடிட்? வாட் இஸ் மீன் பை கண்டினியூஸ் ஆடிட்? வாட் இஸ் பீரியாடிக்கல் ஆடிட்? வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட் ஆடிட்? இதெல்லாம் ஒரு 2 mark கொஸ்டினாக நீங்கள் படிச்சிங்கன்னா இட் இஸ் வெரி ஹெல்ப் டு ரைட் த 5 mark ஆல்சோ. ஸோ வாட் இஸ் த இன்டரிம் ஆடிட், என்னென்ன டைப் ஆஃப் ஆடிட் எல்லாமே மீனிங்ஸ் எல்லாம் 2 marksல கொடுத்துருக்கேன். இந்த எஸ்ஏஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ப்ரீஃப்லி த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடிட்னா எல்லாமே எழுதணும். Then what are you understand by continuous audit? Advantage and disadvantageனா வெறும் continuous auditனா என்ன, அதோடைய advantage disadvantages எழுதணும். அதே மாதிரி வாட் இஸ் மீன் பை பீரியாடிக்கல் ஆடிட்னா பீரியாடிக்கல் ஆடிட்டோடைய மீனிங், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜாக எழுதணும். இப்போ நம்ம பார்த்த 2 டிஃப்ரென்ஷியேட். ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. We will meet on the third lesson. Okay, thank you.